வெறும் 500 மில்லி லிட்டர் தண்ணீர், சார்ஜ் இல்லாத மொபைல் போன், கண்ணு கெட்டிய தூரம் வரை அடர்ந்த காடு, சுற்றிலும் யானைகளின் நடமாட்டம் மற்றும் கொட்டும் மழையில் ஒரு பெண் 4 நாட்கள் தனியாக சிக்கினால் எப்படி இருக்கும்? நினைத்து பார்க்கவே அச்சம் தரும் இச்சூழ்நிலையிலும் கொஞ்சம் கூட பதற்றமடையாமல் புன்னகையோடு மீட்கப்பட்டிருக்கிறார் கேரளாவைச் சேர்ந்த ஒரு மலையேற்ற வீராங்கனை. என்ன நடந்தது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் தடியண்டமோல் மலைப்பகுதியில் மலையேற்றத்திற்கு சென்று வழி தவறிய கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் நாதாபுரத்தைச் சேர்ந்த 36 வயதான GS சரண்யா என்ற தொழில்நுட்ப வல்லுநர் 4 நாட்களுக்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதியன்று கக்கப்பே கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதியிலிருந்து ஒரு வழிகாட்டி மற்றும் 10 பேர் கொண்ட குழுவுடன் காலை 7 மணி அளவில் இவர் மலையேற்றத்தை தொடங்கியுள்ளார். மலையிலிருந்து கீழே இறங்கும்போது பாதையை தவறவிட்ட சரண்யா தான் வழி தவறியது குறித்து விடுதிக்கு தகவல் கொடுத்துள்ளார். ஆனால் அந்த பகுதியில் மொபைல் நெட்வொர்க் இல்லாததாலும் தனது சக ஊழியரை அழைக்க முயன்ற போது அலைபேசியின் சார்ஜ் தீர்ந்து போனதாலும் அதன் பிறகு யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவரிடம் வெறும் 500 மில்லி லிட்டர் குடிநீர் மட்டுமே இருந்த நிலையில் அடர்ந்த காடு மற்றும் இடைவிடாது பெய்த கனமழைக்கு இடையே அவர் 4 நாட்களை கழித்துள்ளார். முதல் நாள் மாலை 6:45 மணி வரை நடந்த சரண்யா காடு அடர்த்தியாக இருந்ததால் ஒரு நீரோடைக்கு அருகில் உள்ள திறந்த வெளியில் தங்கியுள்ளார். அடுத்தடுத்த நாட்களில் யாரையாவது சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் அவர் தொடர்ந்து காட்டின் உட்பகுதியிலேயே நடந்துள்ளார். சரண்யாவை கண்டுபிடிக்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவின் பேரில் வனத்துறை, நக்சல் தடுப்பு பிரிவு மற்றும் உள்ளூர் பழங்குடியின மக்கள் என 9 குழுக்கள் இரவு பகலாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மோப்ப நாய்கள் மற்றும் வெப்பத்தை உணரக்கூடிய தெர்மல் ட்ரோன் கேமராக்கள் போன்ற நவீன உபகரணங்களும் இந்த பணியில் பயன்படுத்தப்பட்டன. இறுதியில் ஏப்ரல் 5ஆம் தேதியன்று யாரும் வழக்கமாக செல்லாத ஒரு தொலைதூர பகுதியில் இருந்த சரண்யாவை உள்ளூர் மீட்பு குழுவினர் கண்டறிந்தனர். இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பிறகும் அவர் மிகுந்த அமைதியுடனும் புன்னகையுடனும் மீட்கப்பட்டது மீட்பு படையினரை வியப்பில் ஆழ்த்தியது. எனக்கு ஏன் அச்சம் ஏற்படவில்லை என்று தெரியவில்லை என புன்னகையுடன் கூறிய சரண்யாவை கர்நாடக வனத்துறை அமைச்சர் ஈஸ்வர் கந்த்ரே அவரை துணிச்சலும் எதற்கும் அஞ்சாத குணமும் கொண்ட பெண் என்று பாராட்டியுள்ளார். தற்போது நல்ல உடல் நலத்துடன் இருக்கும் சரண்யாவை பாதுகாப்பாக கேரளாவிற்கு அனுப்பி வைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.